ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மிரர் ஒர்க்லேயே 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் 2 மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதுலேயும் வந்து ஸ்மால் சைஸ், பிக் சைஸ்னு 2 சைஸ் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன் ஆரி கிளாஸை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. என்னென்னா 5 டைப்ஸ் ஆஃப் நெக் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து 2 ப்ரைடல் ப்ளவுஸ், அதில் வந்து ஒன்று பல்லாக்கு டிசைன், இன்னொன்று வந்து நெட் கிளாத் வச்சு எப்படி அட்டாச் பண்ணி அதில் எப்படி ஆரி ஒர்க் போடுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ. ஃபுல் ப்ளவுஸும் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிடுவேங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிரரை B7000 க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஸோ 2 ஸ்மால் சைஸ் மிரர், 2 பிக் சைஸ் மிரர், 2 ஸ்கொயர் ஷேப் மிரர். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து இன்றைக்கி ஒட்டி இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இந்த பிக் சைஸ் மிரர் வந்து 0.5 இன்ச்சஸ் வந்து வருதுங்க. ஸோ அதுக்காக தான் டேப் வச்சு உங்களுக்கு எடுத்தே காட்டினேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செயின் ஸ்டிச் குட்டியாக ஒன்று போட்டுக்கிறோம். அந்த மிரர் மேலேயே வர மாதிரி ஓரத்தில் நம்ம லாங் செயின் கொடுத்து ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கிறோம். அப்புறம் அடுத்த லைன் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு கொஞ்சம் கீழே, அப்புறம் கீழே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே, இதே மாதிரியே மாற்றி மாற்றி ஃபுல்லாக ரொட்டேனாக நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, லாங் செயின் லாக் செயின் அதையவே தான் நம்ம ரவுண்டாக கொண்டு வரோம். அது ஒன்றுக்கு கீழே ஒன்று கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஸ்டெம் ஸ்டிச் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டிச்செல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். மிரர் மேலேயே வந்துடும். ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம மிரர் மேலே ஃபஸ்ட் லைன் கொண்டு வந்துட்டோன்னா அடுத்தடுத்து போகும்போது நமக்கு மிரர் மேலேயே வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ எட்ஜு வரப்போகுது. எட்ஜு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இது எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம திக்காக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, அது மேலேயே நம்ம கொண்டு வரோம். பாருங்கள், நான் அப்படியே வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் முடிக்கிற இடமும் அதே மாதிரி தான், ஒன்று மேலே ஒன்று கொண்டு வந்து முடிக்கிற இடமும் ஒன்றுக்கு மேலே மேலே அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதே மெத்தட்லேயே தான் நம்ம போடுறோம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஷேப் வந்து முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கண்டினியூவாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே எண்டு நாட் போட்டு மேலே கூட சுற்றியும் நீங்கள் ஏதாவது பீட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை நான் த்ரெட் ஒர்க்கே எனக்கு போதும் அப்படின்னாலும் மேலே செயின் ஸ்டிச் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும். செயின் ஸ்டிச்சாக இருக்கலாம், இல்லை பீட் ஒர்க்காக இருக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போட்டுட்டு முடிகிற இடத்துக்கு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு மிரர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மிரருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 or 6 வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். ஏன் டாட் வைக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை எடுத்துட்டேன் பாருங்கள். த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மிரர், அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிரர் மேலேயே த்ரெட்டை கொண்டு வந்து அந்த டாட் இருக்கிற இடத்துலையே பார்த்து நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ அப்படியே ஸ்டிச் போடும்போது அடுத்த லைன் வரும்போது அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி சென்டரில் கொடுக்கணும். அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் சென்டரில். மறுபடியும் அடுத்த லைன் வரும்போது குட்டி செயின் ஒன்று பக்கத்தில் போட்டுட்டு அந்த டாட் வச்சோம் இல்லையா, அந்த லைனுக்கு கொடுக்கணும். அப்புறம் அடுத்தது வந்து அந்த டாட் இல்லாத அந்த சென்டர் பாயிண்ட், டாட் டு டாட், அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கே இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதில் நீங்கள் டாட் கம்பல்சரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ திக்னஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு போதும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப பெரிய பெருசாக வந்து அந்த மிரரை எடுத்து காட்டுது. லாஸ்ட்டாக போட்ட அந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக காட்டுது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈஸி தான். ஸோ அடுத்தது வந்து ஸ்மால் சைஸ் பார்க்கலாம். ஸ்மால் சைஸ்லேயும் சேம் அதே மெத்தட் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். செயின் கொடுத்துட்டு மிரர் மேலேயே ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு லாக் செயின் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த லைன் வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே இதே மாதிரி கீழே வரணும். ஓகேங்களா? அதுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லாக் செயின் இருக்கணும். இதே மாதிரியே சுற்றி நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அதே மாதிரி அந்த லாக் செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. அந்த எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷன் படி அந்த லாக் செயின் இருக்கணும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ முடிக்கிற இடம் பாருங்கள், அப்படியே தின்னாக இருக்கிற அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்த வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படியே அதை ஃபுல்லாக கவர் பண்ணி எந்த அளவு போதுமோ அந்த அளவு திக்னஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி மிரரில் வந்து 4 டாட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே வராது. ஸோ உங்களுக்கு ரவுண்டாக நல்லா பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 டாட் கொடுக்கணும். ஸோ ஸ்மால் சைஸுங்கிறதுனால நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா போதும். சேம் அதே மாதிரியே தான் 4 டாட்டுக்கு நேராக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் மிரர் மேலேயே கொடுக்கணும். அதுதான் இங்கே விஷயமே. அப்புறம் அந்த 2 டாட்டுக்கும் பிட்வீன் கேப்பில் சென்டரில் எடுத்து நம்ம கொடுக்குறோம். இப்படியே கொடுத்துட்டு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அத்தனை லைன் கொடுத்துட்டு நம்ம சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ குட்டியே போட முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் குட்டிலையும் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் போட போகிறோம். 4 சைடும் டாட் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் போட்டிருக்க இந்த த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இங்கேயும் நான் கொடுத்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறோம். அது எந்த சைட்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு லாங் செயின் வந்து அந்த மிரருக்கு மேலேயே கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 டைப் சொல்ல போகிறேன். ஸோ இதே மாதிரியே மாற்றி ஒரு சைடு வந்து ஒரு கார்னரை நம்ம முடித்து எண்டு நாட் போட போகிறோம். அந்த லாக் செயின் வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த சைட் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது இது ஒரு மெத்தட், ஒவ்வொரு கார்னரும் தனித்தனியாக முடிக்கிறது. இப்போ 2 கார்னர் ஒட்டுக்காக முடிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ப்பான எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து லாக் செயின் வந்து மிரர் மேலேயே கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்துட்டு கடைசி லைனை நம்ம போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நாட் போடாமல் எண்டு நாட் போடாமல் பேக் செயின் ஒன்று கொடுத்துட்டு அந்த லாக் செயினுக்கு பதிலாக பேக் செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இது வந்து கார்னர் வராது, சென்டரில் வரும். கார்னரில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான். இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்டு நாட்டும் 2 டைம் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்னர் வந்து ஃபில் பண்ணி எண்டு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கடைசி கார்னர் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் வந்து தனியாக போட்டதுனால லாஸ்ட்டு கார்னரும் நமக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ 2 கார்னரும் ஒன்றா போடுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன 2வது டைப் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.